அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம குர்ஆன்ல இருந்து அல்லாஹ் குர்ஆன் ஒரு வழிகாட்டுதலா அமைச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் அதாவது உலகத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் அது வழிகாட்டு. அது இந்த வேதம் வழங்கப்பட்டதா இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்பிக்கையாளர்கள் நம்மளோட ஒரு வாழ்க்கையில பல பருவங்கள்ல நம்ம இருக்கோம். அதாவது குழந்தை பருவமா இருக்கும், இளமை பருவம், சம்பாதிக்கும் பருவம், அதாவது முதிய பருவம், இந்த மாதிரி பல பருவங்கள்ல இருக்கும். அல்லாஹ் வழிகாட்டுதலா இந்த குர்ஆன்ல அந்தந்த பருவங்களுக்கு உள்ள செய்தியும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து பார்த்து கத்துப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 1689 அல்லாஹ் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்திற்கும் விளக்கங்களையும் வழங்குறதுக்காக வழிகாட்டுதலாகவும் கருணையாகவும் சரணடைந்தவர்களுக்கு நற்செய்தியாகவும் இந்த புத்தகத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுல பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கங்களை வழங்குறதுக்கும் வழிகாட்டுதலாகவும் கருணையாகவும் வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரணடைந்தவர்களுக்கு நற்செய்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம டீப்பா பார்க்கும்போது இந்த விஷயத்த ஜஸ்ட் இந்த குர்ஆனை சும்மா நம்ம ஃப்ரேம் போட்டு மாத்திக்கிறதுக்கோ இல்ல சும்மா வச்சுக்கிட்டு அர்த்தம் புரியாம நம்ம ஓதுறதுக்கு அந்த மாதிரி அல்லாஹ் கொடுக்கல. அதை சரணடைந்தவர்களுக்குன்னு சொல்லும் போது அதை நம்ம புரிஞ்சு அதன்படி நம்ம செயல்ல கொண்டு வரணும். அதுதான் நம்ம குர்ஆன் மீது உள்ள நம்பிக்கை. நம்ம முன்னெல்லாம் அறியாத காலத்தெல்லாம் எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா குர்ஆனை நம்ம ஃப்ரேம் போட்டு மாட்டிக்கிட்டு இருப்போம். அல்லது குர்ஆன்ல ஏதாவது ஒரு ஆயத்தை எழுதி கழுத்துல தாயத்தா செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குர்ஆன் அல்லாஹ் அம்சத்துக்கு உள்ள இதை புரிஞ்சிக்காம குர்ஆனை அதை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நம்ம குர்ஆன்னு பார்க்கும்போது அல்லாஹ் ஒவ்வொரு பருவத்துக்கும் அவங்களுக்கு உள்ள செய்தியை சொல்லியிருக்காங்க. அதை புரிஞ்சு அதன்படி நம்ம செயல்படுத்தும் போதுதான் அவங்களுக்கு நற்செய்தி அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒவ்வொரு பருவத்திலையும் உள்ளது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் குழந்தை பருவம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 வயசு வரைக்கும் உள்ள பருவத்துக்குள்ள செய்தியா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 31 வசனம் 13ல லுக்மான் தன் பிள்ளைக்கு சொன்ன அறிவுரைய அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. இந்த வசனத்திலும் நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம பெற்றோர்கள் சைட்ல இருந்தும் நம்ம பார்க்கணும், இப்படிதான் நம்ம பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லணும் அப்படின்னு உள்ளதுக்கும் நம்மளுக்கு ஒரு படிப்பனையா இருக்கு. ஒரு பிள்ளைங்க சைட்லயும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஒரு ரெண்டு பேருக்கும் எல்லாம் இந்த மெசேஜ் இந்த வசனத்துக்கு மூலியமா நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அந்த வசனத்துல சொல்லும் போது, என் மகனே, அல்லாஹ்வுடன் போலி தெய்வம் எதையும் அமைத்துக் கொள்ளாத. இது முதல் கட்டளை. இது போலி தெய்வ வழிபாடு ஒரு மிகப்பெரியதொரு அநீதி அப்படின்னு தன் பிள்ளைங்களுக்கு லுக்மான் உபதேசம் பண்றாங்க. அடுத்த வசனத்திலேயே பெற்றோர்களை கண்ணியப்படுத்துமாறு மனித படைப்பை நான் ஏவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாய் எப்படி அவங்கள குழந்தைய தன்னை கவனிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் மற்றவங்களுக்கு சொல்லி தராங்க. ஒரு மகளா உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி தராங்க. அவனுடைய தாய் அவளை சுமந்தா. அந்த சுமை கனத்துடன் மேலும் கனம் கூடிக்கொண்டே சென்றது. அவங்கள பால் குடிக்க மறக்க செய்யும் வரை அதற்கு 2 வருடங்கள் தீவிர கவனம் எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க. நீங்கள் எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றியோட இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்க்கு பக்கத்துல சொல்றாங்க. இது ஒரு இணை வைப்பு மாதிரி நம்ம பார்க்க கூடாது. அந்த பெற்றோர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க நம்மளை கொடுக்க சொல்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கினேன். அதாவது எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றியோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னோட சேர்த்து நம்ம பெற்றோர்களை நன்றியோட இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால அவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான செய்தியை அல்லாஹ் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்தது 17வது சூறால சொல்லும் போது இந்த எல்லா இடத்துலயும் இந்த மாதிரிதான் வரும். ஃபர்ஸ்ட் கட்டளை அல்லாஹ் அன்றி நீங்க வழிபடக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த இதுலயே வரும்போது உங்களோட பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க. அவங்கள வந்து ஒருவரோ அல்லது இருவரோ உயிரோட இருக்கும் வர அவங்கள வந்து வெறுப்ப காட்டும் ஒரு சின்ன செய்கை கூட செய்யாதுங்க, சீன்னு கூட சொல்லாதுங்க. அந்த வார்த்தை கூட அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது அரபில சொல்லும் போது உஃபுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வார்த்தை. நம்ம சீன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு சர்வசாதாரணமா ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அல்லாஹ் வந்து அந்த வார்த்தையை கூட வெறுப்ப காட்டும் சின்ன செயல் கூட உங்க பெற்றோர்கள்ட்ட காமிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வந்து கூச்சலிடாதுங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள வந்து இணக்கத்தோட நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவு மற்றும் கனிவின் இறக்குகளை அவர்களுக்காக தாழ்த்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து அவங்களுக்காக நம்மள துவா கேட்க சொல்லியிருக்காங்க. என்ன துவான்னு அந்த வசனத்திலேயே அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி தராங்க. என் ரட்சகரே, அவர்கள் மீது கருணை கொள்வீராக, ஏனெனில் அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்து என்னை வளர்த்து வந்தனர் அப்படின்னு அல்லாஹ் வந்து இந்த பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்ற வசனத்தெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கட்டளையா வந்து அல்லாஹ்வுடன் வேற யாரையும் இணை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை கண்ணியப்படுத்துனேன். அதுக்கப்புறம் எனக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நன்றியோடு இருங்க அப்படின்னு அல்லாஹ் வந்து குழந்தைங்களுக்கு சொல்றது வந்து உங்க பெற்றோர்களை கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்பு தொழுகையை கடைபிடிக்குமாறும் உறுதியோடு தொடர்ந்து இருக்குமாறும் குடும்பத்தார ஏவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களும் சரி குழந்தைகளுக்கும் சரி இதை வந்து அது அறிவுரையா வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம குடும்பத்தார வந்து தொடர்பு தொழுகையை கடைபிடிக்குமாறும் உறுதியோடு இருக்குமாறும் ஏவுனு அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் சூரா 31 சொல்லும் போது, என் மகனே, சலா தொடர்பு தொழுகையை நீ கடைபிடிக்க வேண்டும், நன்மையை ஆதரிப்பதுடன் தீமையை தடுக்க வேண்டும், மேலும் இன்னல்களை எதிர்கொள்ளும் போது நீ தொடர்ந்து உறுதிப்பாட்டுடன் இருக்க வேண்டும், இவ கண்ணியமான பண்பு அப்படின்னு தன் பிள்ளைங்களுக்கு வந்து அறிவுரை சொல்றாங்க. அதாவது இன்னல்களை, அதாவது தொடர்பு தொழிலை கடைபிடிக்கணும், அதுக்கப்புறம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நன்மை ஏவி தீமையை தடுக்கிற கூட்டம் தான் சிறந்த கூட்டம், வெற்றி அடைஞ்ச கூட்டம்னு அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்றாங்க. அந்த கூட்டத்துல நம்ம பிள்ளைகளை இருக்குமாறு நம்ம வந்து அறிவுரை சொல்லணும் அப்படின்னு நம்ம கத்துக்கிறோம். அடுத்தது வந்து இன்னல்களை எதிர்கொள்ளும் போது நீ உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னல்கள்னா வந்து நம்ம லைஃப் வந்து எப்போதும் வந்து ஸ்மூத்தா போகாது. சில பைனான்சியல் லெவல்ல கொஞ்சம் மேலேயும் ஏறும், திடீர்னு கொஞ்சம் கஷ்டமாவும் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் பினான்சியல் லெவல்னு மட்டும் இல்லை, எல்லா வகையிலையும் அந்த சமயத்துல வந்து நம்ம வந்து உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து ஏவணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம இது பைனான்சியலா எடுத்துக்கிட்டாலே, இப்ப பைனான்சியலா இப்ப நல்லா இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, அவங்க கொஞ்சம் வசதியா இருப்பாங்க. சம்டைம் வந்து ஒரு பைனான்சியல் இதா இருக்கும்போது அந்த சமயத்திலயும் வந்து நம்ம வந்து உறுதியோட இருக்கணும் அப்படி நம்பிக்கை செயலும் சரி மற்ற விஷயத்திலயும் வந்து நம்ம அல்லாஹ் மேல உறுதியோட இருக்கணும், அல்லாஹ் நம்ம இன்னல்களை போக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி அவங்களுக்கு வந்து இந்த பண்பை வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவை வந்து கண்ணியமான பண்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால உனக்கு இதுல வந்து எப்போதும் ஸ்மூத்தா போகாது, ஏற்றம் இறக்கம் வரும், கஷ்டம் வரலாம். அந்த கஷ்டம் வரும்போது நீ உறுதியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம் வரும்போது உறுதியோடு இருக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வசனத்திலேயே வந்து ஒரு வசதி வரும்போது பதவியிலையோ இல்ல செல்வாக்குலையோ இல்ல படிப்பறிவிலையோ இதுலயோ வந்து அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியும் போது அவன் வந்து மக்களை வந்து ஆணவத்தோட நடக்கக்கூடாது, பெருமையா வந்து பூமியை சுற்றி திரியக்கூடாது, காட்டிக்குள்ள ஆணவக்காரர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு ரெண்டு சைட்லயும் வந்து பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிஞ்சு நம்மள ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம வந்து ஆணவமா நடக்கக்கூடாது, பூமியை வந்து பெருமையோட சுற்றி திரியக்கூடாது, ஆணவமா இருக்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு அறிவுரை சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டம் வரும்போதும் நம்ம வந்து இது விருத்தி அடைஞ்சிடக்கூடாது, உறுதியோட நம்பிக்கையிலையும் அல்லாஹ் கிட்ட வணங்குறதுலயும் நம்ம உறுதியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பருவத்துல, அதாவது 12 வயசு உள்ள வரைக்கும் உள்ள விஷயத்துல இதை வந்து அல்லாஹ் இந்த விஷயத்த சொல்றாங்க. அடுத்தது வந்து இளமை பருவம். இளமை பருவம்னா நம்ம வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு மேரேஜ்ல வரைக்கும் உள்ளது, கிட்டத்தட்ட 13 to 25 வயசு வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த தருணம்லாம் வந்து ரொம்ப நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப
கடினமான தருணம். ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கவனமா இருக்க வேண்டிய வயசு இது. சைத்தான் வந்து ஈஸியா வந்து வழிக்கெடுக்கக்கூடிய வயசா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஏன்னா இந்த வயசு தான் வந்து எந்த சைடு வேணாலும் வளைஞ்சி போற வயசு. டக்குன்னு வந்து ஒரு கெட்டதை பார்த்தாங்கன்னா, ஒரு நம்பிக்கையில ஒரு உறுதியோட இல்லைன்னா அந்த கெட்டதை ஈஸியா வந்து அவங்க ஸ்லிப் ஆகி விழுந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி உறுதியோட இருக்க வேண்டிய வயசு அப்படின்னு பாக்குறோம். இந்த வயசுல உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற அறிவுரை என்னன்னா வந்து, நீங்க வந்து விபச்சாரம் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு 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 பெரிய வந்து ஒரு கெட்ட நடத்தாது, அது வந்து ஒரு பெரிய பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து போதைப் பொருள், சூதாட்டம், சிலை பீடங்கள், அதிர்ஷ்ட பந்தயம், இதெல்லாம் வந்து சைத்தானோட அருவருக்கத்தக்க செயலு, நீங்க வெற்றி பெறணும்னா இதுல வந்து விலகிக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்ப போதைப் பொருள்லாம் வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது, இப்ப நம்ம பார்க்க போனா மோர் தென் 50% பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி வந்து மது அருந்துகிட்டு அந்த சூதாட்டத்துல உள்ளதுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த இதை பாக்குறோம். அதனால அதிகமான, ஏன்னா இப்ப போதை அந்த மதுலாம் வந்து இப்ப வந்து ஒரு ஃபேஷன் மாதிரி ஆக்கிடுறாங்க. எந்த ஒரு பார்ட்டியா இருந்தாலும் ஒரு மதுலாம் இருந்தாதான் வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி அதுக்கு ஒரு இது வர கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி வந்து மது வந்து சர்வசாதாரணமா போயிடுச்சு. எந்த சினிமாவை எடுத்துக்கிட்டானோ, எந்த ஒரு சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டாலும் வந்து அது ஒரு மது இல்லாம வந்து ஒரு இது இல்லை. தோத்தவங்களும் வந்து மது குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க, ஜெயிச்சவங்களும் வந்து சந்தோஷத்துல மது குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம செலிப்ரேஷனோ துக்கமோ மது அருந்துற மாதிரி சைத்தான் வந்து நம்மள எல்லா வகையிலயும் வந்து ஒரு போதிக்கிறான். அந்த மாதிரி நம்ம அந்த இதுல நம்ம மாட்டாம அந்த மாதிரி சூதாட்டம், இப்போ சூதாட்டம்னு பார்க்கும்போது இப்போ மொபைல்ல வரைக்கும் சூதாட்டம் வந்துருச்சு. இப்ப நிறைய ஆப் கவர்மெண்டே அலோவ் பண்ணி இப்ப நிறைய ஆப் வந்து நம்ம காசு கட்டி நம்ம சூதாட்டம் வந்து லக்குல வந்து பணம் வரா மாதிரி பணம் இறக்குற மாதிரி ஒரு ஈஸியாக்கி சைத்தான் வச்சிருக்கான். இதுல நம்ம கட்டுக்கோப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்மளுக்கு அறிவுறுத்துறாங்க. ஏன்னா அதிகமான பேர் பாதிக்கிறதுல வந்து இந்த வயசுல உள்ளவங்க தான், இந்த வாலிப வயசு, இந்த இளமை வயசுல உள்ளவங்க தான் வந்து இந்த மாதிரி ஒரு சைத்தானோட பொறியில வந்து அகப்பட்டுக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் இந்த வயசுல உள்ளவங்களுக்கு அல்லாஹ் இன்னொரு இது சொல்றது என்னன்னா வந்து, நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம்னு சொல்லிட்டு பெண்களும் குறிப்பிட்டு சொல்றாங்க. நீங்க 2 பேரும் வந்து பார்வையை வந்து தாழ்த்தி கொள்ளுங்க, மற்றவங்களும் வந்து கெட்ட நோக்கத்தோட உற்று பார்க்காதங்க, கற்பை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வசனம் சொல்லும் போது நீங்க மட்டும் அறிஞ்சிருந்தா இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு சிறந்ததுன்னு நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்மளை படைச்ச ரப்புல் ஆலமீன் வந்து நீங்க இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க, மற்றவங்கள கெட்ட நோக்கத்துல பார்க்காம உங்க பார்வையை தாழ்த்திக்கிங்க, உங்க கற்பை வந்து பாதுகாத்துக்குங்க, இது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிறந்ததுன்னா நம்ம பல வகையில நம்ம அர்த்தம் கொள்ளலாம். நம்மளுக்கு அல்லாஹ் வந்து ஞானத்தை கொடுக்கலாம், ஒரு குர்ஆனோட அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கலாம், ஈமான பலப்படுத்தலாம். அதுக்கப்புறம் வந்து யூசுப் நபிய தப்புல இருந்து அல்லாஹ் காப்பாத்தினாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நினைவூட்டலை கொடுத்து அந்த தப்புல இருந்து அல்லாஹ் வந்து காப்பாத்தினாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி காரியம்லாம் நம்ம செய்யும் போது அல்லாஹ் நம்மளை வந்து தப்பு செய்யறதுக்கு நம்மளே சுச்சுவேஷன் இதா வந்தா கூட அல்லாஹ் நம்மளை வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம மட்டும் அறிஞ்சிருந்தா இதுதான் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கும் போது அல்லாஹ் எது சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம வந்து பார்க்கணும், பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் நம்பிக்கை கொண்ட பெண்களிடம்னு சொல்லிட்டு அல்லாஹ் நிறைய விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயத்தை இப்போ பார்க்கும்போது இப்ப நம்ம டெய்லி நம்ம நியூஸ் எல்லாம் பாக்குறோம், பெண்களுக்கு பல வகையில பாதுகாப்பு இல்லை, ஈவன் ஸ்கூல்ல பப்ளிக் பிளேஸ்ல எங்கேயும் வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இப்படிப்பட்ட பாதுகாப்பை அடையிறதுக்கு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்ட பெண்களிடம் சொல்லும் போது நீங்க அவசியமானதை தவிர உடலில் எந்த பகுதியும் வெளிப்படுத்த வேண்டாம், தங்களுடைய மார்புகளை மறைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நடக்கும் போது பாதங்களை வந்து அதிர செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நபியை கூப்பிட்டு உங்களோட மனைவிகள்கிட்டையும் மற்ற பெண்கள்கிட்டையும் சொல்லுங்க, தங்களை ஆடைய வந்து நீளப்படுத்திக்க சொல்லுங்க, இவ்விதமாக அவர்கள் நன்னெறியான பெண்கள் என அடையாளம் காணப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனத்துல அல்லாஹ் ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றாங்க. மேலும் அவமதிப்பதிலிருந்தும் அவர்கள் தவிர்த்து கொள்வர்
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம ட்ரெஸ் போட்டு அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம ஒரு பணியோட நம்ம நடந்து போகும்போது அல்லாஹ் வந்து அவமதிப்புல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சாதாரணமா எடுத்துடக்கூடாது. அல்லாஹ் வந்து இதுக்கு பல வசனத்துல சொல்லியிருக்காங்க. பின்னாடி ஒரு வசனத்துல வந்து ட்ரெஸ்ஸோட இது சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நபி கிட்ட சொல்லி நீங்க மத்தவங்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு குரான்ல குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டு பெண்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்தை எடுத்து அறிவுரை சொல்லும் போது அவங்களுக்கு அல்லாஹ்வோட பாதுகாப்பு நம்ம கிடைக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த வசனத்தெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்கள் வெற்றி பெறும் பொருட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து வெற்றி அடையும், வெற்றி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த வயசுல உள்ளவங்களுக்கு வந்து தனித்து இருக்கும் நபர்களை வந்து திருமணம் புரியும்படி நீங்க வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க திருமணம் புரியுறத வந்து நம்பிக்கை கொண்டவர்களை வந்து நீங்க திருமணம் முடிங்க, நம்பிக்கை கொண்ட ஆண்களை வந்து உங்க மகளுக்கு வந்து திருமணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த ஸ்டேஜ் போகும்போது சம்பாதிக்கும் பருவம். அதாவது ஒரு நம்ம காலேஜ் எல்லாம் முடிச்ச பிறகு நம்ம வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லும் போதே வந்து அல்லாஹ் வந்து ஜக்காத்தை வந்து அவங்களுக்கு கடமை ஆயிடுது. உங்களுக்கு நான் வழங்கிய வருமானத்திலிருந்து நீங்க வந்து ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம கரெக்டாக வந்து கடைபிடிக்கணும். சம்பாத்தியம்னு சொல்லும் போது அதுல வந்து மோசடி பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சம்பாதிக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து பொறுப்பாளியா ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கடவுள் அவர்களுக்கு குறிப்பிட்ட இயல்புகளை கொண்டு கொடையளிக்கிறாங்க, அதாவது ஆண்களுக்கு. மேலும் உணவு ஈட்டுபவர்களாக அவர்களை வந்து அல்லாஹ் வந்து ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம இந்த வசனத்துல புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது அல்லாஹ்வின் கட்டளையாக இருப்பதால் நன்மறியுடைய பெண்கள் இந்த ஏற்பாட்டை ஒப்புடன் ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய கணவன்மார்களை அவர்கள் அங்கு இல்லாத போது கண்ணியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பேற்று, அதாவது பிரெட் ஏர்னர்ஸ் உணவு ஈட்டுபவர்களா அல்லாஹ் வந்து கணவன்மார்களை வச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த கட்டளைய வந்து பெண்கள் வந்து நம்பிக்கை உள்ள பெண்கள் வந்து ஏற்றுப்பாங்க, கணவன் இல்லாத போது அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுல உள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் இந்த அறிவுரை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஏர்னிங்ஸுக்கு மறுபடியும் வரும்போது அப்படிப்பட்ட ஏர்னிங்ஸ்ல வந்து நம்ம எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவு பண்றோம்னு உள்ளது ஒன்னொன்னுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்கு. அல்லாஹ் வந்து கிளியரா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, இப்படிதான் நீங்க சம்பாதிக்கணும், இப்படிதான் நீங்க செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட சம்பாத்தியம் வந்து அல்லாஹ்க்கு பிடிச்சமான முறையில இருக்கணும். யூசரியில வந்து நம்ம சம்பாதிக்க கூடாது. ஏன்னா பிசினஸ் சைத்தான் வந்து ஒரு யூசரி அநியாய வட்டியும் வந்து கொடிய வட்டியும் வந்து வியாபாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் வந்து புகுத்துவான். அப்படிப்பட்ட இதுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சம்பாதியத்துல நம்ம முழுமையா மூழ்கிடையும் கூடாது. தவக்கல் அல்லாஹ் மேல வந்து நம்ம தவக்கலை வச்சுட்டு அதை முன்னிலைய வச்சுட்டு தான் வந்து நம்ம வந்து ஏர்னிங்ஸ் பண்ணணும். அல்லாஹ் சொல்லும் போது இந்த வயசுல உள்ளவங்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு டெஸ்ட்னு சோதனைன்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அந்த சோதனை இந்த வயசுல உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் வரும். அந்த சோதனை அல்லாஹ் என்ன சொல்லும் போது உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் உங்களுக்கு அருள் கூட தான். அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம்னு உள்ள அதை ஒரு டெஸ்டா எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம பிள்ளைகள்லயும் வந்து நம்ம அளவுக்கு அதிகமா அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு மூழ்கிடக்கூடாது. அதே மாதிரி பிசினஸ்லயும் வந்து அல்லாஹ்வை மறக்கிற அளவுக்கு நம்ம வந்து மூழ்கிட கூடாது. அல்லாஹ் வந்து தடை செஞ்சதை வந்து நம்ம சம்பாதிக்க தானே செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ள தப்பான வழியிலையும் போய் சம்பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பருவத்துல உள்ளவங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து முதிய பருவம். இந்த பருவம் வந்து ரொம்ப வந்து வாழ்க்கையில வந்து மதிப்பு மிக்கதா இருக்கு. அவங்க ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரு அனுபவம் நிறைஞ்சதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த இதுக்கு வந்து ஒரு ரிலேட்டடா ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த ஸ்டோரியை நம்ம சொல்ல சுருக்கமா பார்ப்போம். அதாவது வந்து ஒரு தந்தை வந்து தன் மகனை வந்து ஒரு தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவங்க அந்த பையனுக்கு வந்து ஒண்ணு விளக்கி சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சின்ன செடியை காமிச்சு
இது வந்து குழந்தை பருவம் உள்ள செடி. இதுக்கு வந்து நம்ம நேரா வளர வந்து இதுக்கு வந்து அதிகமா வந்து கவனம் தேவைப்படுது. இது வந்து நேரா வளர்றதுக்கு வந்து நம்ம வந்து வழிகாட்டணும், நம்மளுக்கு வந்து உதவி, அதுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு குழந்தை பருவத்துல உள்ளத சொல்றாங்க. ஏன்னா இந்த குழந்தை பருவத்துல உள்ளவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல நம்ம கற்றுக்கொள்ளணும், கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களுக்கு கடமையா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வயசுல எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் அவங்க மனசுல வந்து பதியும். அதனால இது ரொம்ப சென்சிட்டிவான ஏஜா இருக்கு. இந்த ஏஜ்ல நம்ம சொல்லி சின்ன குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கற்றுக் கொடுக்காம விட்டுறக்கூடாது. கெட்டதை வந்து மத்த விஷயத்துல சோசியல் மீடியாலயோ சினிமாலயோ பார்த்து கெட்டதெல்லாம் ஈஸியா அவங்க கத்துக்கிறாங்க. நம்ம நன்மையை சொல்லி கொடுக்கும் போது இதெல்லாம் சின்ன பிள்ளை தானே, இப்பெல்லாம் வந்து குரான்ல இருந்து சொன்னா என்ன புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை விட்டுருக்காங்க, உங்க பிள்ளைகளை தொழிலும்படி ஏவுங்க, இந்த மாதிரி அறிவுரை சொல்லுங்க, நீங்க வந்து கஷ்டம் வரும்போது உறுதிப்பாட்டோட இருங்க, அல்லாவோட அருள் கிடைக்கும் போது ஆணவத்துல போயிடக்கூடாது, வரம்பு மீறி போயிடக்கூடாது அப்படின்னு உள்ளதெல்லாம் எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம வந்து கற்றுக் கொடுக்கணும். இந்த நேரத்துலதான் வந்து அவங்க கற்றுக் கொடுக்கறதா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இந்த படிப்பின வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வளர்ந்து வரும் மரம், இதுதான் வந்து இளமை பருவம். இந்த மரம் வந்து ஈஸியா எந்த பக்கம் வேணாலும் சாஞ்சிரும். நல்லது பக்கம் சாஞ்சாலும் சாட்சி விட்டா நல்லது பக்கமே வளர்ந்து வரும். அதே மாதிரி கெட்ட பக்கம் சாட்சானா வந்து அது வந்து கெட்டதுலயே வந்து போயிடும். இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பருவமா இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த இளமை பருவத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, சரி பார்க்க வேண்டிய வயசு இது அப்படின்னு. ஆனா உங்களுக்கு நீங்களே சரி பார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்கொள்ளாதுங்க. நான் உங்களுக்கு கேட்கும் திறன், கண் பார்வை, மூளைய வழங்கி இருக்கேன். இதை பயன்படுத்தி நல்லதை தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம பெற்றோர்களோ இல்ல மார்க்க அறிஞர்களோ இல்ல மற்ற போதனையாளர்களோ யாரு சொல்லியிருந்தானோ இந்த வயசுல உள்ளவங்க தான் அதை சரி பார்க்க வேண்டிய வயசு. நம்மளுக்கு வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், நம்ம குரான்ல இருக்கா. இப்ப யாராவது சொன்னாங்கன்னா, ஈவன் நம்ம பெற்றோர்களே சொன்னா கூட அது வந்து குரான்ல இருக்கா, அல்லாஹ் அதை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி பார்க்க வேண்டிய வயசா இருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் இந்த கட்டளையும் போட்டிருக்காங்க, இந்த சரிபார்த்து கொண்டாலே அன்றி எந்த தகவலையும் ஏற்றுக்காதுங்க அப்படின்னு. அதனால எந்த இன்ஃபர்மேஷனையும் யாரு சொல்லியிருந்தானோ அது நம்ம குரான்ல இருந்தா அதை ஏத்துக்கணும். இதுதான் நம்மளோட மார்க்கத்தோட பிரின்சிபல் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது மூணாவது வந்து பலன் தரும் மரம். அந்த மரத்துல வந்து நிழல் கொடுக்கும், நிறைய பேருக்கு வந்து பலன் சம்பாதிக்கும் வயசு மாதிரி அதை நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம். அது வந்து மற்றவங்களுக்கு குடும்பத்தா இருக்கும், சமூகத்தா இருக்கும், ஏழைங்களுக்கும் அது வந்து பலன் தரக்கூடிய வயசா இருக்கு. அந்த வயசுல நம்ம சம்பாதிக்கிறது வந்து நம்மளுக்கு மட்டும் இல்லாம மற்றவங்களுக்கும் உதவியா இருக்குன்னு, பினான்சியலாவும் மற்றபடி நாலேஜ் வயசுலயும் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வயசா இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்கல்ல, உங்களுக்கு நீங்க பிடிச்சதுல இருந்து நீங்க தர்மம் கொடுக்கிற வர நீங்க வந்து நன்னெறியை அடைய முடியாது அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த வயசுல உள்ளது. ஏன்னா இந்த வயசுலதான் நம்ம சம்பாதிப்போம், நம்மளுக்குன்னு ஒரு நம்ம ஏற்றின வருமானம், நம்மளுக்கு உள்ள பலன்னு வரும். அதை வந்து நம்ம ஆன்மாக்கு அப்படி அதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கூடிய வயசு இருக்கு அப்படின்னு பாக்குறோம். நாலாவது வந்து முதிர்ந்த வயசு. அது வந்து பழம் காய்க்காது, மேற்கொண்டு வளராது, இருந்தாலும் வந்து அது வேறு வந்து ரொம்ப வலிமையானது, ஸ்ட்ராங்கா உள்ளது, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. அதுல இருந்து நம்ம வந்து ஒரு நிறைய படிப்பினை எடுத்துக்கலாம் அப்படின்னு உள்ளதை நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க முதியோர்களோட வாழ்க்கை வந்து மதிப்பு மிக்கது, அனுபவம் ஜாஸ்தியா உள்ளது, நம்பிக்கை வலிமையா இருக்கிறது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. நம்ம எதனால தோல்வி அடைகிறோம்னா அல்லாஹ் அந்த பருவத்துல உள்ள நோக்கத்தை நம்ம மறக்கும் போதுதான் நம்ம வழி வந்து திசை திரும்பி போகுது. அதனால அந்த பருவத்துக்கு உள்ளதை வந்து நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து உணர்ந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அடுத்தது வந்து குழந்தை பருவத்துல நம்ம கற்றுக்கொள்ளணும். இளமை பருவத்துல வந்து சரியான பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும். நம்ம பார்த்தோம்னா எந்த இன்ஃபர்மேஷனும்
நீங்க சரி பார்க்காம ஏத்துக்காதுங்க. அது குரானோட சரி பார்த்து இது அல்லாஹ்தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்க சடங்குகள் மார்க்க சட்டங்கள்லாம் வந்து குரான்ல நம்ம சரி பார்த்து நம்ம ஏத்துக்கணும். ஏன்னா நிறைய ராங் இன்ஃபர்மேஷனு, நிறைய உண்மையோட பொய் கலந்துதான் இந்த உலகமே வந்து உண்மையோட பொய் கலந்துதான் எல்லாத்துலயும் கலந்துருக்கு. அதுல நம்ம குரானை பயன்படுத்தி குரானை மட்டும் பயன்படுத்தி அதுல உள்ள செய்தியை நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு சரியான செய்தியா நம்மளுக்கு கிடைக்குது. அந்த செய்தியை பின்பற்றி நம்ம வந்து சரியான பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏர்னிங் ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம பிறருக்கும் உதவணும் அப்படின்னு உள்ளது பாக்குறோம். அதுக்கப்புறம் முந்தைய பருவம் ஸ்டேஜ், அதாவது முந்தைய பருவம் வந்த பிறகு நம்பிக்கையில உறுதியா இருக்குன்னு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதனால நம்ம எந்த வயதுல இருந்தாலும் நம்மளே நம்ம வந்து கேட்டுக்க வேண்டியது என்ன, அல்லாஹ் எனக்காக வைத்த இந்த நோக்கத்தை வந்து நான் நிறைவேற்றணும். ஒவ்வொரு வயசுலயும் அல்லாஹ் ஒவ்வொரு நோக்கத்தை கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுறோமா சொல்லிட்டு நம்மளே நம்ம வந்து சரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அல்லாஹ் நம்மளுக்கு வந்து நேரான பாதையில வழி நடத்திட்டோம். எங்கள் இரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையும் அத்துடன் மறு உலகின் நன்மையும் அருள்வீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து உங்களை தவிர்த்து விடுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.